Hello armies, welcome to LH Civil Mansion. இது உங்கள் review. என்னடி இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் புதுசா இருக்குன்னு பாக்காதீங்களா, கொஞ்சம் ட்ரை பண்ண நல்லா இருக்குது. சரி வாங்க, நம்ம பாத்தீங்கன்னா இப்ப முதலா காதலாங்களோட எபிசோட் 17 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பக்கத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த பாட்டு என்ன செய்ய புரியும். லாஸ்ட் பார்ட்ல நம்ம எதுல முடிச்சிருப்போம், பைபிளுக்கு உங்களே தெரியும் சென்னைக்கு வர நீ உங்களே கிராசரி ஷாப்ல பார்க்க, கடைசியில உங்களுக்கு வந்து 7 பசங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு பையனை பார்த்துட்டு யார் இந்த பையன் அப்படின்னு நிறைய வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அது யோசிக்கிற சைக்கிள நீங்க ஓடி இருப்பீங்க. சோ நம்ம வந்து அந்த 7 பசங்களை லாஸ்ட் நான் காட்டு சொல்லியிருப்பேன், அதோட முடிச்சிருப்போம். சோ மேல தம்ப்நெயில்ல வந்து நான் அப்ப கொடுத்துருப்பேன்டா ஒரு 7 குட்டீஸோட போட்டோஸ் அண்ட் தென் நேம்ஸ். அதுதான் ஓகேவா, நான் எதுக்கும் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு பசங்க அப்புறம் பொண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எனக்கு குழப்பிடும் நேம், நான் மாத்தி சொல்லிட்டேன்னா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் தம்ப்நெயில்ல இருக்கதா ஓகே, அவங்களோட நேம்ஸ் அண்ட் இதுதான் ஓகேவா. யாருக்கு பசங்கன்னா ஆரம், ஜின், சுகா, ஜிமின், இவங்க 4 பேருக்கு பாத்தீங்கன்னா பசங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா பொண்ணுங்க பாத்தீங்கன்னா பேலன்ஸ் 3 பேருக்கும் நம்மளோட ஜேஓப் அண்ட் வி அண்ட் ஜேகே, இவங்க 3 பேருக்கு பாத்தீங்கன்னா பொண்ணுங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். ஜேஓப் பொண்ணால பையனு தெரியலடா, மேல தமிழ்ல பாருங்க அதான் இருந்துச்சுன்னா அப்படி ஓகேவா. சோ இப்ப நம்ம வந்து போலாம். அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாம் சாப்பிட்டு சரி ஓகே தூங்கலாமா அப்படி சரி கேக்குறீங்களா, எல்லாருமே மம்மி தூங்கலாம் அப்படி சரி சொல்றாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்கும் ஃபுட் எல்லாம் நீங்க ஆல்ரெடி வந்து ஃபீட் பண்ணிருப்பீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க போய் தூங்குறீங்களா. பசங்க என்ன பண்றாங்கன்னா மம்மி நான் உங்க கூட தான் தூங்குவோம் அப்படி சொல்லிட்டு வராங்களா. நீங்க சரி வாங்கல குட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிக்கிறீங்க. 7 பேரும் ஒரு கட்டில உங்க கூட தூங்குறாங்க. அண்ட் தென் மார்னிங்ல பாத்தீங்கன்னா நீங்க இருந்துச்சு ஓகே குட்டீஸ் எந்திரிங்க கிண்டர் கார்டன் போடணும்ல அப்படி கூப்பிடுறீங்களா. 7 பேரு என்னது கிண்டர் கார்டனா அப்படி சொல்லிட்டு அப்படி படுத்து, ஏன்னா வீட்டுல இருந்தா பாத்தீங்களா ஷேட்டை பண்ணிட்டு விளாண்டுட்டு அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. கிண்டர் கார்டன் போனா சலுப்பு 7 பேருக்குமே. நீங்க பாக்குறீங்க டேய் நான் கூட இல்லடா, நான் கூட ஸ்கூலுக்கு நான் ஓடிடுவேன் தெரியுமா, நான்லாம் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போட அடம் பிடிச்சு போன ஆளுடா. நீங்க 7 பேர் என்னடா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்க. ஐயோ இது முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஆரம்போட பையன் பேர் பாத்தீங்கன்னா ஜூன் ஓகேவா, ஜூன் தான். சோ நீங்க ஜூன் அப்படிங்கிறீங்களா, மம்மி அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கிறானா. நீங்க எந்திரிக்கிறீங்களா எல்லாருமே, நீ தான் லீடர் எல்லாரும் கலப்பு அப்படிங்கிறீங்களா. அவன் ரைட்டு விடு அப்படிங்கிறவே மனசு நினைச்சிட்டேன். எல்லாருமே இப்ப எழுப்புறான், டேயும் எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேர் எழுப்புறானா. கடைசியா பார்த்தா பசங்க கூட எந்திரிச்சாங்க. 3 குட்டி பொண்ணுங்க வந்து எதிர்க்க அப்படியே படுத்து தூக்கிட்டு இருக்காங்களா. அங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு சாங் எந்திரி சாங் சேஷா எந்திரி சேஷா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்காங்க. தூக்கம் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்களா. எந்திரிங்க எந்திரிச்சிங்கன்னா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பனானா மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி போய் சொல்ல அந்த 2 குட்டி வந்துட்டோம் அப்படியே எந்திரிச்சு உட்காராங்களா. பக்கத்துல பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜேவோட பொண்ணு. ஐயோ ஜேவோட பொண்ணுக்கு என்ன வச்சுக்கலாம், யூனான்னு நினைக்கிறேன். நான் யூனா தான் நேம் பண்ணிருக்கேன். சோ அந்த பொண்ணு போறாங்க. கடைசியில் அவளு ரைட் நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளு எந்திரிச்சிருவா. தென் பாத்தீங்கன்னா 7 பேர் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ஆக்சுவலா அந்த வீடு கொஞ்சம் பெருசா இருக்கும், ஏன்னா உங்களுக்கு 7 பசங்க பெருசா தான் கொடுத்துருப்பாங்க. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தாங்க. அப்புறம் நீங்க வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணி விட்டு சமத்து பிள்ளைங்களா போகணும், சமத்து பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே இடத்துக்கு நீங்க சொல்றீங்களா. நம்ம ஆரம்பிச்சு பண்ணிட்டு மம்மி இருங்க நானே சொல்றோம், நாங்க சமத்து பசங்களா இருக்கணும், யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது, வம்பல் இருக்க கூடாது, மம்மி பேரை காப்பாற்றணும், நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், அப்புறம் என்ன எல்லாருமே ஜாக்கிரதையை பாத்துக்கணும் அண்ணாவா ஓகே அப்படின்னு சொல்லலாம். நீங்க பாய் அப்படி சொல்லிட்டு ஒரு 4 ஒரு கிஸ் பண்ணீங்களா. மத்த ஆறுங்களோ மம்மி எங்களுக்கு அப்படி சொல்லிட்டு பிரிக்கிறாங்களா. ஓகே அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து 7 பேருக்குமே வந்து நீங்க வந்து 4 கிஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு விட்டுறீங்களா. விட்டுட்டு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு போய் கிண்டர் கார்டன் வருவீங்க. விட்டுட்டு அப்புறம் நீங்க வந்து உங்க வேலைக்கு போயிருங்க. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இப்ப எங்க நீங்க வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்க வந்து 2 பேர் ஒன்னா பண்றீங்கன்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, பிடி சொன்னீங்களோ. அது எங்கன்னா நம்ம உங்க பசங்க கிண்டர் கார்டன் படிக்கிறாங்களா, சோ அதுக்கு ஆப்போசிட் ஓகேவா, அவங்க ஸ்கூல் படிக்கிற ஆப்போசிட்ல தான் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் வசதியா இருக்குது. ஈவினிங் பிக்கப் பண்ணிட்டு போலான்னு உங்களுக்கு கொஞ்சம் வசதி. பட் இதுல என்னன்னா பிடிஎஸ் பாத்துறதுங்களோட உங்களுக்கு ஒரு பயம் வேற இருக்குது. சோ அப்ப பாத்தீங்கன்னா பிடிஎஸ் வந்து அந்த வழியில வராங்க. பாக்கும்போது பாத்தீங்கன்னா வெளியே கிண்டர் கார்டன் அழகா இருக்கேன்னு பார்க்கும்போது வந்து அங்க பாக்குறாங்க நம்ம மின் இருக்கிறத பாத்தாராங்க.
பாத்துட்டு டேய் அந்த பையன் தான்டா நம்ம வயன் கூட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம VNJK சொல்றாங்க ஷோர் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். எஸ் ஐயா ஷோர் அப்படிங்கிறாங்களா. சரின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அப்ப அந்த குட்டி பையன் வரான். வந்து பாக்கலாம் இவங்க எங்கேயோ 10 மணிக்கு சரி இப்படியே குரு பாக்குறாங்க. பாத்துட்டோன்னே டேய் எங்கடா எங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஆரான்னு கேக்குறாங்களா. இல்ல உங்களை எங்கேயோ 10 மணிக்கே இருந்துச்சு அதான் அப்படி சொல்லிட்டு மீன் சொல்றான். பாத்திருப்பேன் இது கிராசரி ஷாப்ல பாத்திருப்பேன் ரசா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேக்கும் வீ வராங்களா. ஐ அங்கிள் நீங்களா அப்படி சொல்லிட்டு சொல்லணும். ஆமா எங்ககிட்ட இருந்தா ஸ்ட்ராபெரி நான் ஆட்டிய போட்டேன் அப்படின்னு. நான் ஆட்டிய போடவில்லையே அங்க இருந்துச்சு நான் எடுத்தேன். நீங்க கையில எடுத்து வச்சிருந்தா நான் ஏன் உங்ககிட்ட எடுத்திருக்க போறேன். நீங்க அங்கதானே வச்சீங்க உங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்டா பேசுறானா. 2 பேரும் பேபன் முடிக்கிறாங்களா. சின்ன பெயிண்ட் எல்லாம் போய் ஏன்டா இப்படி பல்ப் பாக்குறீங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஜெயிக்கவியோ நாங்களா ஏன் போய் பல்ப் வாங்கணும் தானா வருது நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி நேத்து ஒருத்தவங்க கூட நீ இருந்தீல்ல அப்படின்னு. ஒருத்தங்களா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கலாம். அப்படி வந்து உங்களோட போட்டோ காமிச்சு இவங்க யாரு அப்படின்னு சொல்லி அவனும் திரும்பி வைக்கிறான். டேய் நேத்து இவங்க கூட தான்டா நீ இருந்த மம்மின்னு கூப்பிட்ட இவங்க யாரு அப்படின்னு நீங்கதான் கேக்குறீங்க. நான் மம்மின்னு கூப்பிட்டேன். மம்மினா என்ன அர்த்தம். மம்மின்னு கூப்பிட்டா மம்மி தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றானா. ஐயோ கடவுளே அப்படி சொல்லிட்டு 7 பேர் முழிக்கிறாங்க. அவங்க அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு வயசு மின்னு அப்படி சொல்லிட்டு வயசா சரி மின் அப்படி சொல்லிட்டு ஒரு வயசு. அப்ப திரும்பி பார்த்தா நீங்க ஓகேவாடா காயஸ் நான் வந்து மின்னு சொன்னா ஒரேதான் ஓகேவாடா. நீங்க சில்லமா மின்னு அடிக்கடி கூப்பிடுவீங்க குழம்புக்கு அதிகம் எனக்கே கொஞ்சம் குழம்புது. சோ நீங்க இருக்கீங்க உங்களை பார்த்து மேம் நீ எப்படி சொல்லிட்டு குடு ஓடி வராப்புல பைப்ல நீங்க பிடிச்ச தங்கப்பட்டு இங்க என்ன பண்றீங்க உள்ள கிளாஸ் போகாம அப்படி சொல்லி கேக்கீங்களா. முடிச்சுட்டு பாக்குறாங்க நீங்க மண்டேல ஒரு குட்டி கிளாஸுக்கு போகணும் அப்படிங்கிறீங்களா. ஓகே அப்படிங்களா. அப்ப பிடிஎஸ்ல பார்த்து உங்களுக்கு ஒரு ஷாக் பட் நீங்க வந்து இதை பண்ணிக்க ஓகே நம்ம வெளியே காட்ட கூடாது அப்படின்னு நீங்க பண்றீங்க. சோ அப்ப அவங்க பாத்தீங்கன்னா இது ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து கேக்குறாரு. ஏன் பார்த்த தெரியலையா அப்படி சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களா. இது எங்க பையனா அப்படி சொல்லிட்டு கேக்குறாரு ஜேகே. அப்ப நீங்க மீனை பத்தி மீன் நீ உள்ள படத்தாங்க அப்படிங்கிறீங்களா. ஓகே பாய் மம்மி அப்படி சொல்லிட்டு போகும்போது அப்படி ரிட்டர்ன் மம்மி நீங்க மறந்துட்டீங்க அப்படிங்கிறான். நீங்க குமிஞ்சு ஒரு கிஸ் அவனுக்கு பண்ணிட்டு இப்ப ஓகேவாடா அப்படிங்கிறீங்களா. ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடிடுறான். நீங்க பத்த ஆமா இவன் என் பையன் தான். இப்போ உங்களுக்கு என்ன பேட்ச் இவன் உங்க பையன் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன அப்படின்னு. நான் உங்களுக்கு இந்த கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கேன். ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க வந்து உங்க பையன் நினைச்சு மறுபடியும் திரும்ப வந்து என்கிட்ட ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடாதுல்ல. சோ தட்ஸ் நான் சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களை விட்டு நான் வந்தோடனே எனக்கு பையனை பிடிச்சி நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ட்ரூ லவ் காட்டணும். எந்த லவ் ஆசைப்பட்டோம் அதே லவ் எனக்கு காட்டணும். சோ எனக்கும் பிடிச்சு போச்சு அண்ட் தென் நாங்க போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சோ அப்படி பிறந்தவன் தான் எங்க மீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போவானோ அப்படி காட்டுவீங்க. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. சோ நான் அந்த லைஃப்ல இருந்து விளையாண்டு நான் இன்னொரு லைஃப் சூஸ் பண்ண கூட எனக்கு தோணுச்சு. நான் சூஸ் பண்ணேன். சோ அப்படி பாருங்க அப்படின்னு இப்போ அவங்க அப்பானோட அவங்க அப்பா இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இல்லையா எங்க போனாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது என் பசங்க பிறந்து ஒரு 3 மந்த்லயே அவர் இறந்துட்டாரு. சோ இப்படி இல்ல அப்படின்னு சொல்றீங்களா. ஏன்னு கேட்கறாங்க. நீங்க ஃபேஸ் ரொம்ப சோகம் வச்சுக்கிறீங்க வச்சுட்டு அவர் யாருன்னு தெரியும்ல. சோ என் எனிமீஸ் எல்லாம் இருந்தாங்க. என்ன அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாங்க பட் என்ன அட்டாக் பண்ண முடியல. அதனால என் ஹஸ்பண்ட கொண்டுட்டாங்க. தட்ஸ் வை இப்ப யாரும் இல்ல பட் எங்க லவ்க்கான அடையாளமா இப்ப என்னோட கிட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. லைட்டா வந்து கண்ணீர் வந்து அப்படி சொல்லிட்டு கண்ணீர் வந்து தடைச்சிட்டு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். சோ இனிமே என் லைஃப்ல வரணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இப்ப குழந்தைங்க இருக்காங்க. நீங்க நினைச்சா என் லைஃப்ல வர முடியாது. ஓகே நான் ஆல்ரெடி வேற ஒரு லைஃப்குள்ள போயிட்டேன். சோ டோன்ட் டிஸ்டர்ப் அஸ் அப்படி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுறீங்க. போக்கும்போது அப்படியே ரிட்டர்ன் உள்ள போயிட்டு மீனை கூப்பிடுறீங்க. மீன் ஓகேன்னு சொல்லிட்டு வரா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஒரு ஈவினிங் டைம் ஓகேவா. நீங்க பிக்கப் பண்ற டைம்னா நீங்க போய் விளாடான்னு சொல்லிருப்பீங்க. அதுக்கு பைப்ல ஓடி இருக்கும். கூப்பிட்டுட்டு நீங்க அங்க இருந்து போயிடுறீங்க. சோ நம்ம வீக்கு எல்லாரும் குரேஷுக்கு அவங்க வந்து
எப்படா இவளுக்கு நம்மள விட்டு போக மாட்டேன் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சோகமா பண்றாங்க. போறவங்களே பாக்குறாங்க. நீங்க அப்படியே இங்க வந்து சிரிச்சுக்கிட்டு வரீங்களா உங்க பையன் கூட? பையன் மம்மி அதுதான் டேடியா அப்படிங்கிறோம். நீங்க அப்படி வச்சுட்டு ஆமா அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போறீங்க. அப்படியே டாடி கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு உங்க டேடிக்கு பனிஷ்மெண்ட் நீ வாடகை எங்கிட்ட அப்படி சொல்லிட்டு அப்படி இழுத்துட்டு அப்பனுக்கு சப்போர்ட் பண்ற மூச்ச பெறவா அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு வரீங்களா? அப்படின்னு வரானா? அப்புறம் வீட்டுக்கு போய் எல்லாரும் பசங்கிட்ட சொல்லிட்டான் எப்படி வந்து பார்த்தேன் அம்மா இப்படி சொல்லிட்டாங்கன்னு. 7 பேர் வந்துட்டு அம்மி நீ அழுதியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா? நீங்க யார் அழுதா அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப அந்த மீன் நீங்க அழுதிங்கன்னு சொன்னா அப்படின்னு அதுவா மம்மி சும்மா ஆக்டிங் பண்ண அப்படி ரியாலிட்டியா இருந்துச்சா அப்படின்னு கேக்குறீங்களா? மம்மி ஆக்டிங்கா அப்படி ஷாக் ஆறான். ஆக்சுவலா நீங்க வந்து கொஞ்சம் ஃபேக் கனெக்ட் பண்ணி ஆக்டிங் பண்ணிருப்பீங்களா? சோ அத பார்த்துதான் நம்ம பிடிஎஸ் வருதுன்னு நம்பிருப்பாங்க. பட் அது ஒரிஜினல் கிடையாது. சிரிச்சுட்டு ஆமாங்கிறீங்க. ஆக்சுவலா அவங்க 7 பசங்களும் பாத்தீங்கன்னா அதுதான் அவங்க அப்பா தெரியும். பட் நீங்க பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல நடந்த எல்லாத்துக்குமே சொல்லிருப்பீங்க. நீங்க எப்படி பிடிஎஸ் கல்யாணம் பண்ணீங்க, அவங்க கூட எப்படி லைஃப் லீட் பண்ணீங்க, அவங்க கிட்ட இருந்து நீங்க எப்படி வந்தீங்க, தப்பிச்சு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு நீங்க சொல்லிப்பீங்க. சோ அவங்களுக்கு புரியும். அதனாலதான் மீன் பாத்தீங்கன்னா அங்க பார்த்து அங்கிள் வெறுப்பத்திருப்பாங்கள சொல்லிட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க அங்க கேஷ் கவுண்டர்ல இருக்கும் போது சும்மா திரும்பவும் பாத்தீங்கன்னா பிடிஎஸ் பின்னாடி நின்று இருக்கத பாத்துருப்பான். பாத்துட்டு இருந்துட்டான் மம்மி ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பானே. ஏன்னா வந்து அப்பா மம்மின்னு சொல்லி கூப்பிடும் போது அவங்க கேட்கும்ல. அப்ப அவங்க திரும்பி பாப்பாங்கன்னு தான் இவங்க கேட்டது. அதே மாதிரி அவங்களுக்கு கேட்டுச்சு திரும்பி பார்த்தாங்க. சோ இதெல்லாம் நம்ம மீனோட பிளான். அவன் சொல்ற நீ மண்ணில ஒரு கொட்டுக்குட்டி படுபாவி அப்படிங்கிறீங்களா? நீ அவங்கள வெறுப்பத்துன்னு நினைச்சது அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அஸ்கல் அப்படிங்கிறீங்களா? அப்படி சரி மண்டே சரிதான். அப்ப நம்ம வியோட ஜேக்கியோட குட்டி பொண்ணுங்க 2 பேரும் வந்து மம்மி எனக்கு இதே பழப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா? ஆய் அப்படின்னா அப்படி சொல்லிட்டு 2 பேர் இது பண்றாங்க. இங்க நம்ம மென்னு பாவம் அப்படி முடிச்சுட்டு பேசிச்சுட்டோம் மம்மி அப்படிங்க சேர் வாட்டங்கட்டு அப்படி சொல்லிட்டு பிச்சு மாடியில உட்காரக்கிறீங்க. சோ அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னடாச்சு எல்லாத்தையும் மிஸ் ஆயிடும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போய் விளாண்டு இருக்க மாட்டான். விளையாட சொல்லிருப்பீங்க. விளாட மாதிரி ஓடிக்கிட்டு வந்து நீங்க என்ன பேசி ஒட்டிக்கிட்டு இருந்திருப்பான். நீங்க அதை பார்த்தா கத்துல மின் வா அப்படி கூப்பிட்டுருப்பீங்களா? வந்துட்டு அப்படி சட்டி குடுக்குன்னு ஓடி வந்திருப்பான். சோ அதெல்லாம் சொன்னோன்னு எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க. ஏன்னா நீங்க பேசுனதெல்லாம் அப்படி இருந்துச்சா? சொல்றேன் நானே நம்பிட்டேன்னு தெரியுமா மம்மி அழுதாகன்னு அப்படி சொல்லிட்டு மின் சொல்றானா? நீங்க அச்சோ என் பையனே நம்பிச்சியா அப்படி சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. ஆமா மம்மி அப்படின்னா சரி போங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல போய் தூங்குங்க அப்படிங்கிறீங்களா? அல்லாதான் எல்லாரும் ரைட்டோட தூட் ஆவே சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே தூங்க வச்சுட்டு போறீங்க. போயிட்டு என்ன பண்றீங்க யோசிக்கிறீங்க. நீங்க திரும்ப லைஃப்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க. பட் நான் அலை பண்றதுல ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் 3 சான்ஸ் கொடுத்துட்டேன். பட் நீங்க அது ஃபாலோ பண்ணல. எனக்கு குழந்தைங்க இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் தெரிஞ்சிருச்சு. ஓகே பட் இந்த குழந்தைங்க உங்களோட தான் உங்களுக்கு தெரியக்கூடாது. தெரியாம இருக்கதான் நல்லது. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நான் முடிச்சிடுறேன். நீங்க திரும்ப கோயிலுக்கு போயிருங்க. நீங்க என் லைஃப்ல வரணும்னு நினைக்காதீங்க. அது நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு படுத்துறீங்க. உங்களுக்கு அந்த பாஸ் நடந்த ஞாபகம். சோ நீங்க அதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அதெல்லாம் மறக்கணும்னு நினைச்சு படுத்து தூங்கிடுங்க. ஓகே நீ சொன்ன இதோட முடிச்சலாம். என்னடி கடைசியா தூங்குறதோட முடிச்சோன்னு நினைக்காதீங்க. இதுக்கு மேல கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமா போகும். சோ கமெண்ட் பண்ணுங்கடா. உங்களையும் பிடிஎஸ் ஒன்னு சேர்க்கணுமா இல்ல வேண்டாமான்னு. ஹாப்பி எண்டிங் வேணுமா இல்ல சேட் எண்டிங் வேணுமா சொல்லி கேளுங்கடா. ஹாப்பி எண்டிங்னா ஹாப்பி எண்டிங் போடுங்க. ஹாப்பி எண்டிங் வந்துடும். சேட் எண்டிங்னா சேட் எண்டிங் போடுங்கடா. உங்களுக்கு எப்படி வருமோ அப்படி கேளுங்க நாங்க கொடுக்குறோம். இல்ல இன்னும் எப்படி இருந்தாலும் ஹாப்பி எண்டிங் தான் கொடுப்பேன். அது வேற விஷயம். பிடிஎஸ் இன்னும் கொஞ்சம் அலைய விடணுமா சொல்லிங்க. அதான் மெயின். ஏன்னா பிடிஎஸ் இன்னும் கொஞ்சம் அலைய விடணும்னா சொல்லுங்க நம்ம அலைய விட்டலாம். இல்ல வேண்டாம்க்கா பிடிஎஸ் சீக்கிரமாவே வாங்கி கூட ஒண்ணு சேர்த்துருங்க குழந்தைங்க கூட ஒண்ணு சேர்த்துருங்கன்னா சொல்லுங்க ஒண்ணு சேர்த்தலாம். இல்ல அவங்க பண்ண தப்புக்கு இன்னும் கொஞ்ச நாள் அலைய விடுங்கன்னா சொல்லுங்க அலைய விட்டலாம்டா ஆர்மிஸ். ஓகே ஆர்மிஸ் பாய் லவ் யூ ஆல்.